உலகெங்கிலும் இருக்கும் புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகிறது? அது என்ன குருஜி ஒரு மாதிரி சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு மாதிரி தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ஸு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 6 கூடியவன் மைனஸ் ஆகிட்டான், 4 கூடியவன் மைனஸ் ஆகிட்டான், அவன் உக்கரமாயிட்டான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 கூடிய செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இது ஒரு மாதிரியான ஒரு மோசமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் 7இல் அமர்ந்தால் என்ன ஆகும்னா, ஒய்ஃப் கூட சண்டை, பிரிவு, தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸு, பிரச்சனை. சார் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனைவி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே அதை தெரிஞ்சு வச்சுட்டு தான் கேட்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம பெரிய புத்திசாலின்னு நினச்சி சமாளிக்கிறதுக்காக 4 பொய் சொல்லுவோம். கண்டிப்பாக பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு. அவங்க ஏற்கனவே டேட்டா தரவுகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. 7ஆம் வீட்டிலே வரக்கூடிய செவ்வாய் தேவையற்ற அன்னெசரி குழப்பம்ஸ் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். தேவையற்ற அன்னெசரி இந்த ஒரு வாயால் கூட சொல்லாதீங்க. இந்த விவாகரத்து, இன்றைக்கி பெருகி வரும் விவாகரத்து, பெருகி வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் இந்த கிறுக்கெல்லாம் ஏன் வந்ததுன்னு தான் தெரில. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா ஒரு விஷயம், அந்த ஆறா நமக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது. உலகத்தில் நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் பர்ஃபெக்ட், நோபடி இன் த வேர்ல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு ஒரு உலகத்தில் ஒன்று கிடையாது. அப்படி ஒன்று இருந்தால் அது உங்களுக்கு போர் அடிக்கும். உண்மையிலேயே நீங்கள் ஒரு மாதிரி இருக்கணும், உங்கள் ஒய்ஃப் ஒரு மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது அழகு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சிங்க. 7ஆம் வீட்டில் வரக்கூடிய செவ்வாய் பகவானால் குடும்பத்தில் பிரச்சனை என்பது உருவாகும். அப்போ நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. சார் என் ஒய்ஃப் கூட எனக்கு சண்டை, நான் என்ன பண்ணணும்னா நான் போயிட்டு எங்கள் தாத்தாட்ட போய் கேள்வி கேட்குறேன். எங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி சண்டை போடுறான். தாத்தா என்ன சொல்கிறார்? தூக்கி போட்டு மிதிக்கணும், எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார். அவர் மேபி பாட்டி அப்படி பண்ணியிருப்பார். அடுத்து நம்ம சித்தப்பாட்டை சொல்கிறோம், மேசக்கார சித்தப்பாட்டை. அவர் என்ன சொல்கிறார்? ஓங்கி பலார்னு வைக்க வேண்டியதானே, இவ்வளோ பேசுகிற அளவுக்கு எப்படிரா விட்ட அப்படின்னு தோணு சொல்கிறார். மேபி அவர் சித்தியை அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், சித்தி அடி வாங்கியிருக்கலாம். நீங்கள் இதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறேன்ட்டு உங்கள் ஒய்ஃப்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில் உங்களை பேப்பர் போட்டு போயிட்டு இருப்பாங்க. சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, உங்கள் 2 பேருக்கும் உள்ள உறவு. இது யாருடைய அட்வைஸையும் கேட்காதீங்க, யாருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் பெஞ்ச் மார்க் பண்ணாதீங்க, யாரும் யாருடைய லைஃபுக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க. தயவுசெய்து ஊர் பெரிய மக்களே, உங்கள் வாழ்க்கை வாழ்ந்தது உங்கள் கையோடு போட்டோம். நீங்கள் வருகின்ற இளைய தலைமுறைக்கு எதையாவது சொல்லித்தரேன் பேர் வழின்னு உங்கள் வீர பிரதாப கதைகள்லாம் சொல்கிறேன்ட்டு அவங்களுக்கு இருக்கிறவங்க குழப்பிட்டு போயிடாதீங்க. இந்த காலத்தில் பெண்களெல்லாம் அடிக்க மட்டும் இல்லை, தூக்கி போட்டு மிதிப்பா. அதனால் உங்கள் ஜென்ரேஷன் வேறு, இந்த ஜென்ரேஷன் வேறு. அதனால் தனுசு ராசிக்காரங்கள்லாம் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வருவதால் மனைவியிடம் ஜாக்கிரதையாக இருக்கும். 1. 2வது, வெளிநாட்டு யோகங்கள், இந்த யூகே இந்த சீட்டு குலுக்கி போடுறதா சொல்லுவாங்க. லாட்ரி யோகம் அடித்தா அவங்களுக்கெல்லாம் அது உங்களுக்கு இந்த மாதம் தடைப்படும். அதனால் அதுக்குரிய ஆக்டிவிட்டிஸ், விசா ப்ராசஸ், சில பேர் இந்த பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்லாம் கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஊர்லேயே இருக்கிறதுக்கான அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். 10 புத பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது பிஸ்னஸ் அதிகமாக நல்லா போகும், நல்ல பிஸ்னஸ். சார் நான் என் வண்டி ஆட்டோ ஓடவே இல்லை சார், அந்த ஆட்டோவுடைய கண்ணாடியை திருப்பி வச்சா இப்போ நல்லா ஆட்டோ ஓடுது. குருஜி ஒரு நியாயம் வேணாமா? ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும், உங்களுக்கு ஓடும் சார். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ கண்ணாடி திருப்பினா கூட ஓடும் சார். சார் நேரம் பிஸ்னஸ் ஏன் நல்லா போகுது நம்மகிட்ட கேட்டால் போகுது, அதுவே போகுது. அது என்னமோ திடீர்னு டிமாண்ட் ஆயிடுச்சு, எல்லோரும் நம்ம கடையிலே ப்ரோனி வாங்கி திங்கிறான். என்னமோ தெரில, திடீர்னு பார்த்தா யாருக்குமே பிடிக்காமல் போயிடுது, நம்மகிட்ட வாங்காமல் போயிடுறான். நம்ம கடை ஓடுதா ஓடலையாங்கிறது நம்ம கையிலையா இருக்குது, கஸ்டமர் கையில் இருக்குது. கஸ்டமருக்கு பிடிச்சி வச்சு வாங்குறாங்க. அந்த மாதிரி 10 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது திடீர்னு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் ஆகி பேக்கரி டெவலப் பண்ணேன், பண்ணு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே ப்ராப்ளம், ஒரே பிஸி தான். ஸோ அப்போது நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் பயங்கர பிஸி ஆகிடுவீங்க. காலையில் நான் அப்படியே சிங்கப்பூர் போயிட்டு மத்தியானமாக மலேசியா போயிட்டு அப்படியே சாயந்தரமாக நைட்டு நைஜீரியாவில் சந்திக்கிறேங்கிற மாதிரி அவ்வளோ பிஸி ஆகிடுவீங்க நீங்கள். தொழிலில் பயங்கர பிஸி. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு விரலெல்லாம் பணம், பெட்டியெல்லாம் பணம், ஜோபியெல்லாம் பணம், வீடெல்லாம் பணம், ஒரே பணம் மழை தான் கொட்ட போகுது. பணம் பணம் பணம். ஒரே விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும்,
ஒய்ஃப் கூட போக்குவரத்தே வேண்டாம். எது கேட்டாலும் என்னங்க அங்கே சத்தம், பேசிக்கிட்டு இருக்கம்மா, பார்த்துமா பத்துமா அப்படின்ட்டு அமைதியாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்கள் மௌன விரதம் ஒரு மாதத்துக்கு எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க. அவங்க எது கேட்டாலும் எஸ் மேடம், ஒரே வார்த்தை எஸ் மேடம். ராம்ஜி சார் ரொம்ப அனுபவம் போல. கண்டிப்பாக நான் சொல்கிற அதே மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஒரே ஒரு மூல மந்திரம் தான், பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மூல மந்திரம், பெண்களை வசியம் பண்ணுற ஒரு மூல மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. எஸ் மேடம், அதை மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லக்கூடாது. எஸ் மேடம், எஸ் மேடம், அதை சொல்லிகிட்டே இருங்க, எல்லாம் சரியாகும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் கீழே போயிட்டுருக்கு, நீ சொல்லுடா நான் சொல்ல மாட்டேன்டா, வேணாம் சொன்னால் கேளுங்க. அடிபட்டதுக்கப்புறம் கேட்காதீங்க, ஃபஸ்ட்டே நான் சொல்கிறேன் கேளுங்க. எஸ் மேடம், கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். விஷ்ணு மாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.